முடிக்கும், நம்மளால முடியும். சும்மா வீம்பா போய் கத்துவோம் அப்படி அமைதியை விரும்புவோம். அப்ப அமைதியா இருக்க சொன்னார் காந்தி. இது எளிதா இல்லையா கடைபிடிக்க? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. வாயிலே வெல்லம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எப்படி வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் தின்னு வாங்க, கடைசியில உப்பு தின்னவே தண்ணி குடிச்சுட்டாங்க ஆகணுன்ற மாதிரி தப்பு செஞ்சவே தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும்னு நீதிமன்றங்கள் அனைத்தும் இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கிறா. அப்ப வாயிலே வெல்லுங்கிற சத்தியமே ஜெயங்கிற அந்த காந்தியுடைய சத்தியம் இன்றைக்கும் எளிதாக இருக்கிறதா இல்லையா? இயற்கை உணவு, உடற்பயிற்சி, தியானம் முந்தி கூட ரொம்ப குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு குட்டி பிள்ளைகள்லாம் கிளம்பிடுச்சுங்க. இயற்கை உணவு, தியானம், அதோட உடற்பயிற்சி அவங்க செஞ்சு காட்டுற அந்த நடனத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லா விளையுங்க. என்னென்ன யோகா பயிற்சி அத்தனையும் இன்னைக்கு எளிதுங்கிறது தெரிஞ்சதுனாலதான் அதை நோக்கி போறாங்க. கைத்தொழில் செய்வது கடினம் அல்ல, எளிதுதான். ஆனால் அந்த தொழிலை வளர்க்காமல் இருப்பதுதான் நம் நாட்டில் இருக்கிற குறை. விவசாயம் செய்வது மிக மிக நல்லது, எளிது. ஆனால் விவசாயிகளை காக்காமல் இருப்பது மிக மிக கொடுமை. எனவே செய்வது எளிது, ஆனால் அதற்கான பலனை அனுபவிக்கிற போது அது இல்லை என்று வருகிற போது அதை எப்படி நாங்கள் செஞ்சு வாழ முடியும் என்ற எண்ணம் வந்தால் இவர்கள் சொல்லுகிறார்கள் அது கடினமாக இருக்கிறது, எப்படி அதை மட்டும் வச்சு வாழ முடியும் என்று கேட்கக்கூடிய கேள்வி. சரி, தனக்கான தேவையை தானே செஞ்சுக்கிறது காந்தியுடைய கொள்கைங்க. தனக்கான தேவைன்னா என்ன? ஒரு சாப்பாடு போடணும், நீயா போய் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்ட தட்டை நீயா கழுவி வைக்கணும். இது நம்மளால முடியுமா முடியாதாங்க? இன்னைக்கு இருக்கிறவங்க செய்யலைன்னு வச்சு பார்க்க கூடாது. செய்ய முடியுமா இல்லையா? நானா ஒரு தட்டை எடுத்து போய் ஆக்கி வச்சுட்டு சோற போட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு நானே இந்த தட்டை எடுத்துட்டு போய் கையை கழுவி வைக்க முடியுமா முடியாதா? வீட்டுல செய்ய மாட்டான், சின்ன கொடுக்கறதுனால விடுதியில சேர்த்து விட்டா செய்யறாங்க. நம்மளா பாத்திரத்தை கழுவி கொடுக்கறவனுக்கு இல்லையே, கரெக்டா கழுவி வைக்கிறா, கரெக்டா சாப்பிட்டா, உரிய நேரத்துக்கு வச்சிருக்காங்க. ஆக எதுவுமே காந்தி சொன்னது கடினமானது என்பது அவருடைய காந்தியத்தில் கிடையவே கிடையாது. எல்லாம் பேசுறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் சொல்லித் தர்றாங்க. அதை கடைபிடிக்கிற போதுல நம்ம மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் முடிவுங்கிறது. அதுதான் அவங்க சொல்றாங்க, ஐயா பேசுறது எளிது, சொல்லலாம், படிக்கலாம், ஆனா கடைபிடிக்கிறது போது எங்களால முடியல. இன்றைய வாழ்க்கை சூழல் இயந்திரமயமாகி போய் கொண்டிருக்கிறது. இந்த இயந்திர உலகத்திலே பயணிக்கிற எங்களாலே இதயத்தை காந்திய சிந்தனையில் செலுத்த முடியவில்லை என்று மனதை வைத்து சொல்லுகிறார்கள் தவிர, ஆனால் கடைபிடிப்பது எளிதா கடினமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் கதராவை அணிவதில் என்ன கடினம் இருக்கு? நம்ம ரொம்ப வெயிட்டா இருக்குமா? மற்ற ஆடையில போடுற ஜீன்ஸ் 4 கிலோ இருக்கு, 5 கிலோ இருக்கு. அம்மா கோயில் நினைக்கிறாங்க, கதை வேட்டி கதை சட்டை போட்டா ரொம்ப எளிது. அப்படியே தண்ணியை நினைச்சு அப்படியே லேசா சோப்பு ஒரே விட்டு காய போட்டுறான். காந்தி அப்படித்தான் வாழ்ந்தார். அவருடைய ஆடையை அவரே துவைத்தார். நம்முடைய வேலையை நம்மளே செய்யறதுல என்ன கஷ்டங்க? இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, இந்த அவனி மனசாமி இன்னைக்கு வரைக்கும் நானாவே சோறு போட்டு சாப்பிடுறேன், தட்டை கழுவுறேன், நானாவே ஏன் துணியை துவைக்கிறேன், எல்லாமே நடக்குங்க, முடியும். அங்க இருக்கிற நந்தாராவாக இருக்கட்டும், நடராஜனாவாக இருக்கட்டும், ஏன் தேசிய வேலை சாமியாராக இருக்கட்டும், பலரும் உதாரணம் காட்ட முடியும். தனக்கு தன்னையே உதவியதே வாழ்விலே கஷ்டம் அல்ல, அது மிகவும் எளிது. அந்த எளிதில் இருக்கிற போது நீங்க ஏன் கடைபிடிக்க முடியலன்னு சொல்றீங்கன்னு இவர்கள் விவாதம். அதை மறுத்த இவர்களோ, நீங்கள் அந்த காலத்துல செப்பு விளையாட்டு விளையாடிட்டு இருந்த போது, மரத்தடியில உட்கார்ந்து இருந்த போது, கூடு சாப்பிட்டு இருந்த போது, விவசாயம் செஞ்சுட்டு இருந்த போது அது எளிதாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சியை போட்டா யார் முகப்பொழு அடுப்பொழு சமைக்கிறத கூட ஆடு பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்க இயற்கை உணவை சாப்பிடுங்க, இயற்கையா உணவை சமைக்கணும்னா எங்கெங்க முடியும்? அது முடியாது என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமே தவிர, காந்தியம் என்பது உலக அளவிலே கடைபிடிக்கக்கூடிய எளிதானதுதான். வாழ்வியல் சூழல் அன்று இருந்தாலும் சரி, இன்று எப்படி இருந்தாலும் சரி, நாளை எப்படி மாறினாலும் சரி, எந்த ஒரு கொள்கை கடைபிடிப்பதாக இருக்கிறதோ அந்த கொள்கைதான் காலந்தோறும் வாழும் என்றால், காந்தியம் அன்று வாழ்ந்தது, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நாளையும் வாழும் என்றால் நாம் அதை எளிதாக கடைபிடிக்க முடியும். எளிதாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். யாரும் போய் சட்டவாதம் விரும்புறது இல்லை, யாரும் ஒருத்தர் உடனே அருவாருக்கு வன்முறை போய் போடுங்கிறது இல்லை. 100க்கு ஒருத்தர் இருக்கா,
எல்லா காலத்திலும் நிற்க வேண்டும் என்று சொன்னார். கடைபிடிப்பது எளிது எளிது என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். அதைத்தான் காந்திய சிந்தனையாக இந்த மனித நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம ஏமாற்றம் குடிப்பழக்கம் சொன்னாங்க அழகா விட முடியாதா? விட முடியும். ஆனா அதற்கு அடிமையாகி போயிருக்கிற உன்னுடைய அந்த மோகத்தை போதையை காந்தியின் கொள்கையை கடைபிடிக்க முடியாத கஷ்டம் என்று நாம் எடுத்துவிட முடியாது. கடைபிடிக்க முடியும். நீ வீர்முக்தி செய்வதை அதை திருத்த முடியாது. ஆனால் கடைபிடிக்க நினைத்தால் கடைபிடிக்க முடியுமா முடியாதா? வாழ்வியல் சூழல் எப்படி மாறி இருந்தாலும் நம்மால் கடைபிடிக்க நினைத்தால் கடைபிடிக்க முடியும். அப்படி கடைபிடிக்கக்கூடிய எண்ணம் நம்மிடையே இருக்கிறது. கடைபிடிக்கக்கூடிய எண்ணம் 100% இல்லை என்றாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலே அதற்கு பின்னால் கற்க கசட கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு சொன்ன அந்த வள்ளுவரின் குரல்களை ஒரு நாள் சமுதாயம் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்படி சொல்லி தீர்ப்பை சொல்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுவார், நான் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. நாம் மெல்ல மெல்ல காவியத்தை வாசிப்பவர்கள் தான், சுவாசிப்பவர்கள் தான், ஆனால் அதிலிருந்து பின்வாங்குவதில்லை. எளிது என்று எப்போது உங்கள் நெஞ்சுரத்திலே விதைக்க தொடங்குகிறீர்களோ அன்றே நீங்கள் காவியத்தை கடைபிடிப்பவர்களாக மாறிட முடியும். அதைத்தான் காந்தியும் சொல்கிறார். இவ்வுலகில் நீ காண விரும்புகின்ற மாற்றமாய் வேறு